ஐயா போடு. பாரு உள்ள போடு. உள்ள 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 2 ரூபா உள்ள. இன்னும் 2 ரூபா. இன்னும் 2 ரூபா. என்னடா உள்ள வெளிய? டேய், நம்ம காலனியில பொதுநல சங்கம் ஆரம்பிச்சிருக்கோம். அண்ணன் தான் தலைவர், நான் செயலாளர், இவன் பொருளாளர். அதனால இதெல்லாம் ஆடக்கூடாது. உனக்கு எப்போ தமாசு தான்டா. ஒரு கை குறை, நீ உட்காருன. இனிமே இந்த காலனியில வெட்டு குத்து மங்காத்தா தாயம் இதெல்லாம் விளையாண்டீங்க, உங்களை வெட்டி போய் போட்டுருவேன். என்னடா 2 கிளாஸ் அடிச்சு கூட சுதியே ஏற மாட்டேன். உனக்கு 6 கிளாஸ் அடிச்சாதான் ஏறும். உண்டா முடியா? ஏய், எங்க உட்கார்ந்து என்னடா பண்ற? வாங்கனே, புதுசா சரக்கு வந்து 1 கிளாஸ் அடிங்க. ஏய், யாரா இவரு? தாத்தாண்ணே. ஆமா, கொப்பர பத்த தாத்தா. இவர் தான்டா மகாத்மா காந்தி, நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தவரு. அவரு கீழே உட்கார்ந்து நீ சாராயம் வைக்கிறீ? ஆமா, முந்தால கூட இங்க தான் உட்கார்ந்து சாராயம் குடிச்சீங்க. அந்த காசு கூட கொடுக்கல. கச்சி, அதெல்லாம் பழைய கதை. அதை கிளறாத. இப்ப நாங்க எல்லாம் புது மனுஷனாகிட்டோம். இனிமே இதெல்லாம் இங்க விற்க கூடாது. எடுத்து ஓடுறா. திடீர்னு இப்படி சொன்னா எப்படி நான் பொழப்பு நடத்துறது? டேய், சங்க முடிவெடுத்தாண்டா. வேண்டாம் இங்கிலீஷ் ஐட்டமா, பிராண்டி விஸ்கி ரம்மு இதெல்லாம் எடுத்துக்க. என்ன நான் அது மட்டும் என்ன ஸ்பெஷல் தீர்த்தமா? டேய், இனிமே இந்த சாராயம் சப்பி கலக்கல் எதுவுமே வைக்க கூடாது. எடுத்து போடா. பொழுது விடிஞ்சு பொழுது போனா உன்னோட ரோதனே போச்சே. வீராயே சொன்னா கேளுடி, ரொம்ப நாள் ஆச்சுடி. இந்த நடப்போட வீட்டுக்குள்ள வந்தா தொடப்ப கட்ட பிஞ்சிரும். இருமா இருமா, எதுக்கு மாதிரி ஆம்பளை தொடப்ப கட்ட அடிக்கிற? சும்மா இருடே. இந்த ஆளை பத்தி உனக்கு ஒண்ணும் தெரியாது. மச்சான், நம்ம காலனியே பொம்பளைங்க ராஜ்யமா போச்சு மச்சான். மூடிக்கிட்டு போடா. ஏன் வந்தா எனக்கு தெரியும். 10 நாள் குழந்தைய கையில வச்சுக்கிட்டு படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்கேன். இதுல நேரங்காலம் தெரியாம இந்த ஆளு அடிக்கடி வந்து உயிரை எடுத்தா எந்த பொம்பளைக்கு தான் கோவம் வராது? ஐயோ, டேய், நீ எல்லாம் ஒரு ஆம்பளையாடா. எதை எப்ப செய்யறது விவசாயம் இல்லையா? இருங்க. யாரு என்ன செஞ்சது? எதா இருந்தாலும் சங்கத்தை கேட்டுதான் செய்யணும். டேய், இதெல்லாம் அப்படி செய்ய முடியாதுடா. அப்ப சங்கம்னு ஒண்ணு எதுக்கு இருக்கு? எதா இருந்தாலும் சங்கத்துக்கு முன்னாடி தான் செய்யணும். சங்கத்துக்காரங்களை வச்சுட்டு தான் செய்யணும். டேய், இதெல்லாம் சங்கம் செய்யாதடா. சங்கம் செய்ய போட்டோம். செயலாளர் நான் எதுக்கு இருக்கேன்? நான் செய்யறேன். ஐயோ, என்ன நடந்து ஏது நடந்து கேட்காம செயலாளர் செய்யறானா? பாருங்க தங்கச்சி பாசம் போ. டேய், அந்த பாலும் பழத்தை எடுத்து விடா. என்னடா இது? பழம் கேட்டா காய கொண்டாந்துருக்க. பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்தா நீ சாப்பிடு. யாப்பா, இன்னைக்கு இலைக்கு எண்ணெய் தடவுறீங்களே, அது யாப்பா? இந்த கவுண்டர் இருக்காரே. கவுண்டரா? அதான் எடுத்து விட்டு ஏட்டு. ஓஹோ, நம்ம மீனா விட்டு அப்பவா? அந்த ஆளு எச்சு கையால காக்க ஓட்ட மாட்டாரு. அவனை எப்படியாவது செலவு இழுத்து விடணும் தான் இந்த பிளான். டேய், இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. குறிப்பா அந்த ஏட்டுக்கு தெரியவே கூடாது. ஜாக்கிரதை. ஐயா, என்னய்யா? பசிக்குதுயா, ஏதாவது இருந்தா தர்மம் பண்ணுங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்திருக்க கூடாது. நான் சாப்பிடாட்டாலும் பரவாயில்லன்னு அந்த நெய் பொங்கலை உனக்கே போட்டிருப்பனே. இவர் பெரிய பாரி வள்ளல் பரம்பரை, அப்படியே வாரி வழங்கிற போறாரு. இருக்கிறத பகிர்ந்ததுன்னா பசியே போயிரும்னு சொல்லுவாங்க. இப்ப நான் பசிய ஆத்த முடியாம போயிட்டேனப்பா. எச்சிக்கையில காக்கா ஓட்ட மாட்டான், இவன் பகிர்ந்ததுன்னா பசி யாருங்கிறான். இதெல்லாம் நேரம்டா சாமியோ. உதவி செய்யணும்னா எப்படி வேணாலும் செய்யலாம். இந்த ரூபா போய் சாப்பிடு. அவன் கிடக்குறாயா, எனக்கு நாணயம் தான் முக்கியம். என்னன்னா இந்த வீட்டு முன்னாடி வாழலையா கிடக்குது? என்ன விசேஷம்? உனக்கு விவரமே புரியாதா? இந்த போலீஸ்காரரு கொடுத்து வச்சவரியா. வாழ்ந்தா இவர மாதிரி வாழணும். தினமும் நெய் பொங்கல் பாலும் பழமுமா சாப்பிடுறாரு. வஞ்சனை இல்லாத வயிறியா. எதிர் வீட்டுல இருக்கான ஏட்டு தானும் சாப்பிட மாட்டான், அடுத்தவனுக்கு 5 காசும் தர மாட்டான். ஏட்ட விட போலீஸ் எவ்வளவோ நல்லவரியா. ஏய் குருமா, ஏய் குருமா, என்னங்க ரோட்ல போற புறம்போக்கு நாய்கள் என்ன பேசி போக தெரியுமா? எதிர் வீட்டுல வாழ்றானே கோணக்காரன், அவனை விட நம்ம நல்லா வாழலாம். நீ கொடை எடுத்து வா, மளிகை கடை வரைக்கும் போயிட்டு இருங்க, நான் மளிகை கடைக்கு போயிட்டு வரேன். நான் சொல்றது நீ கேள்றி.
நம்ம 2 பேரும் கை நிறைய சம்பாதிக்கிறோம். அவனை விட நம்ம என்ன கம்மியா வாழ்றது, ஜாஸ்தியா வாழ்ந்து காட்டுவான். போய் கொடை எடுத்துட்டு வா. நீங்க என்னமோ செய்யுங்க. கொண்டா கொடைய. வாங்க ஏட்டையா, வாங்க வாங்க. வாங்கறதுக்கு தானே ஐயா கடைக்கு வருவாங்க. நல்ல ஊத்துக்குழி வெண்ணையா ஒரு டின் எடுத்து வை. சரி. பாதாம் பருப்பு 1 கிலோ எடுத்து வை. பாதாம் பருப்பு 1 கிலோவா? பாதாம் பருப்புன்னு சொன்ன ஏன் முதல்ல மாதிரி வாயை புழக்கிற? வாங்கறதுக்கு தான் நாங்க வந்திருக்கோம். பருப்புக்கு நீ ரொம்ப வீக்கா? இந்தா மத்ததெல்லாம் இந்த லிஸ்ட்ல இருக்கு. மொத்தமா மூட்டையா கட்டி வை. நான் டெம்போவோட வர்றேன். சரிங்க. இந்தாங்க நெய் பலகாரம். கண்ணுங்களா இத சாப்பிட்டுக்கிட்டே விளையாடுங்க. குடி. டேய், நெய்ல சுட்ட பலகாரத்தை சாப்பிட்டு சாப்பிட்டு அழுத்து போச்சுடா. இந்தா நீயே சாப்பிட்டுக்கோ. நெய்யா? நான் கண்ணால கூட பார்த்ததே இல்ல. அதுல சுட்ட பலகாரமா அது? நெய்ய பார்த்ததே இல்லையா? இவங்க அப்பா என்னடான்னா நெய் பொங்கல்ங்கறான், பாலும் பழம்ங்கறான். அப்ப தினம் ரீல் விட்டுட்டு இருந்தானா? இத கண்டுபிடிச்சே ஆகணுமே. டேய் வாடங்க. நான் வர மாட்டேன். நீங்க கூப்பிட்டா போகலாம்னு அப்பா சொல்லிருக்காரு. நான் வர மாட்டேன். நீங்க அடிப்பீங்களா? டேய் நான் அடிக்க மாட்டேன்டா. பாரு இவ்வளவு பலகாரம் உனக்கு தான். எல்லாம் நெய்யில செஞ்சது. பா பாக்கண்ணு பா. ஏண்டா நீ என்னடானா நெய்ய பார்த்ததே இல்லைங்கிற, உங்க அப்பா என்னடானா தினம் நெய் பொங்கல்ங்கறானே. அவ்வளவு பொய். எங்க அப்பா உங்களை ஏமாத்துக்காக அப்படி பண்ணிட்டு இருக்காரு. போன காலம் என்ன ஏமாத்துறானா? நீ சாப்பிடு. நான் இந்த உண்மை உங்ககிட்ட சொல்லிடுவேன்னு நீங்க கூப்பிட்டா போகலாம்னு எங்க அப்பா சொல்லிருக்காரு. அப்போ உங்க அப்பா இவ்வளவு நாளா சாப்பிடுறது என்ன? பழைய கஞ்சும் மிளகா பழமும். எது? பழைய கஞ்சியும் மிளகா பழமா? அப்ப பாலும் பழம் இல்லையா? இல்ல. போன காலம் எதிர் வீட்டுல உட்கார்ந்து ஏமாத்திட்டான்டா. இன்னைக்கு வரட்டு அடிக்கிற அடியில அந்த 2 கோணக்காலும் தனித்தனியா பிஞ்சு புளிய மரத்துல போய் தொங்க போகுது. எங்க போயிட்டான்? டேய் ஐயோ, எங்க அப்பா வந்துட்டாரு. உங்ககிட்ட பேசிட்ட பார்த்தா எங்க அப்பா வந்து என்ன அடிப்பாரு. நான் வரேன். நெய்ல சுட்டுது நல்லா இருக்கும், விடக்கூடாது. என்ன ஏட்டையா சாப்பிட்டீங்களா? இன்னும் இல்ல. ஒரு நாளைக்காவது நம்ம வீட்டுல பாலும் பழம் சாப்பிடுறது. இன்னைக்கு சாப்பிட்டுறேன். அதானே வேலை. என்ன தேடுறீங்க? இல்ல எரவாரத்துல ஒரு வீச் அருவாள் சொல்லி வச்சிருந்தா அதை காணோம். ஏய் குருமா அந்த அருவாள் எங்கடி? அருவாளா? என்னடா பொம்மலாட்ட ஆட? ஏண்டா தினமும் பச்சை மிளகாயும் பழைய கஞ்சியும் குடிச்சிட்டு பாலும் பழம்னு சொல்லி என்ன ஏமாத்தி உன்னை நம்பி நான் ஊரை சுத்தி கடன் வாங்கிட்டேன். கடங்காரன் பூரா என் வீட்டு முன்னால நிக்கிறேன். ஏய் குருமா அருவாளடி. டேய் ஸ்லோ மோஷன்ல வந்தாவது உன்னை வெட்டாம விட மாட்டேன்டா. இந்தா சாப்பிடுண்ணா, நல்லா சாப்பிடணும். என்ன சாப்பிடுண்ணா, சாப்பிடு. ஏய் குழந்தைக்கு இன்னும் கொஞ்சம் பழையது கொண்டு போடுறே. முதன்னு பரிச்சு எழுது போகுது. ஏய் தட்டு இங்க இருக்கடி, சோத்த தரையில கீழ போடுற. அங்க போடு. சரி போ. சட்டி பாருக்குள்ள காலை விட்டு உடைச்சிடாத. இந்தா நைனா சாப்பிடுண்ணா, சாப்பிடுண்ணா. ஏன்னா நீ படிச்சு பாஸ் பண்ணினா என்ன வேலைக்கு போவ? டாக்டர் வேலைக்கு. ஐயோ வேணாம் நைனா, நீ டாக்டர் ஆகி சாக போறவங்க எல்லாம் ஊசி போட்டீங்கன்னா எல்லாரும் பொழைச்சுக்குவாங்க. அப்புறம் நம்ம பொழப்புக்கே ஆபத்து நைனா. அதை விட நீ இன்ஸ்பெக்டர் ஆயிடு, இல்லன்னா கரெக்டா வந்துரு. அப்பதான் நம்ம ஊர்க்காரங்கிட்ட இருந்து நாட்டாம வரைக்கும் உன்னை பார்த்த உடனே கை கட்டி நிப்பாங்க நைனா. நைனா நீ கலெக்டர் ஆகிட்டீன்னா உங்க அப்பா வெட்டியானுக்கு ஒரு சம்பளம் போட்டு கொடு நைனா. சரிதான் நைனா. ஐயோ என் கண்ணு. என்ன பையனை ஸ்கூல் கூட்டி போறீங்களா? ஆமாண்டா, நீ என்னமோ பெரிய இவ மாதிரி இங்கிலீஷ் பேசுறிய. என் பையனோட இங்கிலீஷ் கேட்டுக்கடா நீ. நைனா அப்பாவுக்கு இங்கிலீஷ்ல என்னன்னு சொல்றது? டாடி. இவ மூத்திரத்தை குடி, அப்ப கூட உனக்கு புத்தி வராது. டேய் என் பையன் மட்டும் படிச்சு பெரிய ஆளா வரட்டும், இந்த காலனிவே ஒரு கலக்குறான். சாரைய கடை வச்சு கொடுக்க போறீங்களா? முயற்சி போறீங்க நாய பிச்சு புடும் பிச்சு. வா நைனா, அம்மிக்கு டாட்டா சொல்லு. மம்மி டாடா. சாரி வேணே கீழ்றான் சார். ஏய் சத்தம் போடக்கூடாது. சாமி கும்பிடுறேங்க சாமி. ஏன் சொல்லல? உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொல்லியிருக்க இந்த மாதிரி சாமி சாமின்னு கூப்பிடாதேன்னு? பிறந்ததுல இருந்தே எல்லாரையும் அப்படி கூப்பிட்டு பழக்கமாயிடுச்சுங்க சாமி. திடீர்னு மாத்திக்க முடியல சாமி. சாமி
பரிச்சை வச்சாலும் வச்சீங்க, என் புள்ள கோழி கூப்பிடுறதுக்கு முன்னாலே எந்திரிச்சு படிக்க ஆரம்பிச்சா சாமி. படிக்கிறப்பலன்னா அப்படித்தான் இருக்கணும். சாமி, என் பொண்டாட்டிக்கு 2 கண்ணும் தெரியாதுங்க. என் பொழப்பத்தான் உங்களுக்கு தெரியும். எப்படியாவது என் பிள்ளைய நீங்க கரை சேர்த்தி விட்டுருங்க. கடைசிக்கு இவன் ஒரு கலெக்டராவது ஆக்கி விட்டுருங்க சாமி. நீ ஒண்ணும் கவலைப்படாத, இவனை நான் பாத்துக்கிறேன். வேறையா அப்படி போய் உட்காரு. நைனா, டாடா நைனா. பரிச்சை நல்லா எழுதிட்டு வா. உனக்கு பிடிச்ச களியும் கருவாட்டு குழம்பு உங்க அம்மா கிட்ட சொல்லி கிண்டி வைக்கிறேன். வர்றேன். பாருங்க சாமி. சாமி பாருங்க. அதோட சைக்கிளை ஓட்டிட்டு போறது யாருன்னு பார்த்தேடா? யாரு? பாத்தியானா? பாத்தியானா இருந்தா தான் பரவாயில்லையே. உங்க வீட்டுல துணி துவைப்பானே ஏகாரி பையன். என்னங்கோ, இதுக்கு ஒரு முடிவு பண்ணிருக்கோ. இல்லைன்னா நாளைக்கு நாவிதம் பையன் என் பொண்ணை எடுத்துட்டு ஓடிடுவான். அப்புறம் நம்ம கிராமம் கிராசிங் கிராமம் ஆயிரும். முடிவு பண்றியா? இன்னைக்கு ராத்திரியே குடும்பத்தோட போட்டு கொளுத்திடுறாங்களே. நீங்க ஆளுதான் வளர்ந்துருக்கீங்களே தவிர மூளை வளரவே இல்லை. உண்மையை சொன்னா ஒத்துக்கவே மாட்டீங்களே. இத பாருங்க, இதெல்லாம் நமக்குள்ள இருக்க வேண்டிய விஷயம். வீட்டை தீ வச்சுன்னு வச்சுக்கோங்க, ஊரு பூரா தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் உங்க பொழப்பு நாரிடும். என்னதான் பண்ண சொல்ற சாமி? உங்க முன்னாள் மனைவி கிட்ட போய் காதும் காதும் வச்சது மாதிரி நடந்த விஷயத்தை எடுத்து சொல்லி உங்க ஜாதியிலே ஒரு பையனை பார்த்து கட்டி வச்சிருங்க. 15 வருஷமா அவ வீட்டு வாசப்படியை கூட மிதிக்க கூடாதுன்னு வைராக்கியமா இருக்கிற. இதுக்காக போய் அவ காலில் விழ சொல்றியா? அப்ப பேசாம ஏகாலிக்கு சம்மந்தி ஆயிருங்க. என்ன சம்பந்திங்கிற முறையில அப்பப்ப துணி துவைக்க கூப்பிடுவான். மழை கிழ பெஞ்சுன்னா கழுதையை கொண்டு வந்து உங்க ஆத்துல கட்டுவான். அதை தவிர நோ ப்ராப்ளம். பை, 4 நாய் பற கொடு. முன்னெல்லாம் வாழைப்பழம் விரும்பி சாப்பிட்டு இப்ப நாய் பற கேக்குறீங்க. இப்ப அதெல்லாம் பிடிக்கலையா? புறதான் பிடிக்குது. குடு. பாய், பிளாஸ்டிக் இருக்கா? இல்லைங்க சார். ஏயா நீங்க திருட வகையா மாட்டினா, ஆனா சட்டையை கேட்டு போட்டு தப்பிச்சுட்டானே, என்ன பண்றது? உங்களுக்கு திருடன் தானே வேணும்? ஆமா. கமான், ஃபாலோ மீ. எங்களையா ஏமாத்திட்டு ஓட பாக்குற? இன்னைக்கு வசமா மாட்டிக்கிட்டேன் சார். ரொம்ப நன்றி சார். எங்களால கண்டுபிடிக்க முடியாத திருடனை நீங்க கண்டுபிடிச்சு கொடுத்துட்டீங்க. உண்மையிலேயே உங்களுக்கு ஒரு அபூர்வமான மோப்ப சக்தி இருக்கு சார். சார், கொஞ்சம் ஸ்டேஷன் வரைக்கும் வர்றீங்களா? நான் எங்கேயோ பாத்துருக்கனே. நன்றி கெட்ட நாயே, இந்த அளவுக்கு உலக பிரசித்தி பெற்றதுக்கு காரணம் யார்? நானே தான். ஆயிரமே உன் உடம்புல நாய் ரத்தத்தை செலுத்தின டாக்டர். ஐயா, கால உருது மரியாதை கொடுக்குறது அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. உங்கல்ல நாவலவா? ஏண்டா என்னது மரியாதை தெரியுது? அதான் சோறு கேட்டா சட்டியில வைக்கிறா, ரொட்டி துட்ட தூக்கி போடுறா, பேர் சொல்லாம சுண்டி கூப்பிடுறாங்க. நீ தானே நாய் ரசத்தை ஏத்துனவ, உன்னை கடிக்காம விட மாட்டேன். 48 ஊசி போடு. மறுபடி பொழப்புக்கு என்ன பண்றது? இருக்கவே இருக்காரு அசோக் ஐயா. ஆக்கி வைத்த தேகம் இதுதானா? செந்நிறம் பசும் பொன்னிறம் மன்மதன் வம்சமோ? தேக்கு மரத்தில் ஆக்கி வைத்த தேகம் இது. ஓ ஓ ஒழுகுதே, வீணாக்க கூடாது. எங்க ஒழுகுச்சு? சுமிதா, இங்க வா. இந்த எண்ணெய் கொஞ்சம் தை. இது ஒண்ணுதான் உனக்கு பிரச்சனை. ஏன் பேச மாட்டேன்? போலீஸ் ஸ்டேஷன்ல மாட்டிக்கிட்ட,
ஐயா ஜாமீன் எடுத்தாரு, ஐயா வீட்டுல சேர்த்தாரு. ஐயா பொல்லாத கலெக்டர் வேலையை வாங்கி குடுத்தீங்கன்னா கக்கூஸ் கலர் வேலை தானே வாங்கி குடுத்தா? செய்யும் தொழிலே தெய்வம்மா. வந்து தேயி. இந்தா. தேய். அப்படி போகாதியா, எனக்கு வெக்கமா இருக்குதா. என்ன இது அசிங்கம்? எதுமா அசிங்க? இத பார்த்து அசிங்கம்னு சொல்றீங்களே, ஐயா பண்ணதெல்லாம் கேட்டா இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டீங்க.